அறநிலையத்துறை சார்பில் 23 கோடியே 67 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் விஜய் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறநிலையத்துறையில் 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதல்வர் வழங்கினார். தலைமை செயலக கட்டிடத்திலிருந்து முதல்வர் அலுவலகத்தை மாற்றியது ஏன் என்று பேரவையில் திமுக உறுப்பினர் ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். புதிய அலுவலக பணிக்காக விடப்பட்ட டெண்டரில் முறைகேடுகள் இருப்பதாக நாளிதழ்களில் செய்தி வெளிவந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அதிகாரிகளின் வசதிக்காகவே முதலமைச்சர் அலுவலகம் மாற்றப்படுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்தார். தன்னுடைய வசதிக்காக முதல்வர் விஜய் அலுவலகத்தை மாற்றவில்லை, இது வெறும் தற்காலிக ஏற்பாடுதான் என்றும் அவர் கூறினார். கடந்த ஆட்சியில் நாளிதழ்களில் வெளியான செய்திகளை ஆதாரமாக எடுத்தால் பொதுப்பணித்துறையில் 5 ஆண்டுகளும் ஊழல் மட்டுமே நடைபெற்றதாக இருக்கும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். விரைவில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கர்நாடகா வனப்பகுதியில் 3 தமிழர்கள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். கர்நாடகா வனக்காவலர்கள் மீது வழக்கு பதிந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் வலியுறுத்தல். அப்பாவி விவசாயிகளானவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். ஃபேக் என்கவுண்டர் என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். கர்நாடகா வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு மிகவும் குறைவானது என்றும் பேரவையில் பேச்சு. இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். கர்நாடகாவில் வனக்காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்தில் பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் வலியுறுத்தல். தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நிலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரண தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட் வலியுறுத்தல். என்கவுண்டரில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவரின் சிகிச்சைக்கு அரசு உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு மகிமைதாஸ் என்பவர் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதற்கும் அந்த கர்நாடக அரசாங்கமானதும் முழுவதுமாக அவருடைய சிகிச்சைக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட்ஸான செலவுகளை கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டும் என்பதும் தமிழக காங்கிரசுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது. கர்நாடகா வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் கடும் கண்டனம். இந்த விவகாரத்தில் கட்சி பாகுபாடு இன்றி எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆகவே ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடு இன்றி இது போன்ற தமிழர்களுடைய நலனை கருதி ஒட்டுமொத்தமாக நமது எதிர்ப்பினை தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் கொடுத்த நிவாரணம் தொகையெல்லாம் போதியதாக அல்ல. ஏனால் உயிருக்கு ஈடு இல்லை. இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்நாடக அரசை வற்புறுத்த வேண்டும். மூன்று தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கர்நாடகா வனத்துறைக்கு முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நேர்மையான உயர்மட்ட குழு விசாரணை நடைபெற வேண்டும் என்று முதல்வர் வலியுறுத்தியுள்ளார் என்றும் பேரவையில் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் என்கவுண்டர் செய்யப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்படுமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் கேள்வி எழுப்பினார். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் விளக்கமளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுடப்பட்டு இறந்தவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே நம்முடைய மாநில அரசு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதியுதவி வழங்க முன்வருமா என தங்கள் வாயிலாக அறியும். முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்கு DK சிவகுமார் கண்டனம். ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என்றும் கருத்து. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவன மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பது குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் ராஜீவ் விளக்கமளித்தார். நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழி சாலை மற்றும் இணைப்பு சாலை திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2388 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புறவழி சாலை அமைக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்.
பொறியியல் மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் இருந்த மொத்தமுள்ள 14,000 இடங்களும் நிரம்பிவிட்டதாக அறிவிப்பு. 2ஆம் கட்ட கலந்தாய்வு முடிவில் அனைத்து இடங்களும் நிரம்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் நாளை தொடங்குகின்றன. தமிழகம் முழுவதும் அரசு கலந்தாய்வு மூலம் 90,000 மாணவர்களும் நிர்வாக ஒதுக்கீட்டில் 80%க்கும் அதிகமானோரும் சேர்ந்துள்ள நிலையில் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அடுத்த வாரம் வகுப்புகள் தொடங்க உள்ளன. மதுரையில் காவல்துறையினர் தாக்கியதால் பூசாரி உயிரிழந்ததாக கூறப்படும் வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு மருத்துவமனை பிணவரையில் நீதிபதி லட்சுமி பிரியா விசாரணை நடத்தினார். போலீஸ் தாக்கியதில் பூசாரி உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மாவட்ட நீதிபதி மேற்பார்வையில் உடற்கூறாய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் பூசாரி பரமசிவம் போலீஸ் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல் மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மரண தண்டனையை நிறைவேற்ற தூக்கிலிடும் முறையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. எதிர்காலத்தில் அறிவியல் பூர்வமான மாற்று முறைகள் வெளிவந்தால் இந்த தீர்ப்பு தடையாக இருக்காது என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மற்றும் மத்திய மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகளுக்காக பேரிடர் மீட்பு குழுவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டை உலகளாவிய விளையாட்டு மையமாகவும் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாகவும் மாற்ற இலக்கு 2036 என்ற தொலைநோக்கு திட்டத்தை அரசு முன்னெடுத்துள்ளது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய தொலைநோக்கு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். இந்தியாவின் தேர்தல் நடைமுறையை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெகுவாக பாராட்டியுள்ளார். இந்தியாவில் உள்ளதைப் போல புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டையை அமெரிக்காவிலும் கொண்டுவர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முதல்வர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் உருவாகியுள்ள சிக்மா திரைப்படம் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி திரைக்கு வரும் என பட தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. முன்னதாக ஜூலை 31ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் புதிய ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது.